ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வத்தல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வத்தல் செய்கிறதுக்கு நமக்கு அடுப்பே தேவையில்லைங்க. அடுப்பே பற்ற வைக்காமல் தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு அரிசியும் தேவையில்லை. அரிசி மாவு, ஜவ்வரிசி இது மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. அதுக்கப்புறம் நம்ம பிழியறதுக்கு அச்சும் தேவையில்லைங்க. காய வைக்கிறதுக்கு வெயிலும் தேவையில்லை. இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ஒரு வருஷம் வரைக்குமே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு வத்தல் ரெசிபி இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வத்தல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற பொருள் பார்த்திங்கன்னா அவல் தாங்க. நான் இன்றைக்கி வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். அதுலேயும் நைஸாக இருக்கும் பாருங்கள், நைஸ் அவல்னு சொல்லுவாங்களே அந்த அவல் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த அவல் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கெட்டியான அவல் இருக்கும் பாருங்கள், வெள்ளை அவல்லையே அந்த அவல் கூட எடுத்துக்கலாங்க. நீங்கள் அந்த கெட்டியான அவல் எடுக்கும்போது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோ இடையில சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவலை இந்த மாதிரி சல்லடையில் கொட்டி சளிச்சு எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி சளிச்சிக்கோங்க. ஏன்னா இதில் தூசு வந்திருக்குங்க, அதை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சளிச்சிக்கிறோம். சளிச்சு வச்ச அவலை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் கொட்டி இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஒரு 3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கைகளால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி கலராக இருக்குது பாருங்கள். இதே போல் இன்னும் 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டின அவலை இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த டைமில் நீங்கள் கெட்டியான அவல் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அவலை ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. நான் நைஸ் அவல் எடுத்ததுனால ஊற வைக்கலாம் இல்லைங்க, நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 2 பெரிய பச்சை மிளகா சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச இந்த பச்சை மிளகா விழுத ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த வத்தலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நம்ம கையை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே அந்த அவலில் ஈவனாக மிக்ஸ் ஆகும். நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு பிசையுங்க. ரொம்ப மாவு டைட்டாக இருக்கக்கூடாதுங்க. அப்போ நம்ம புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இடையில கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிட்டேங்க. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். அடுத்து இந்த வத்தல் போடுறதுக்கு நான் பால் கவர் தாங்க எடுத்திருக்கேன். பால் கவரில் ஓரமாக இந்த மாதிரி சின்னதாக ஹோல் போட்டுட்டு இப்போ இது உள்ளே நம்ம மாவு வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி பிழிஞ்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பிழிஞ்சிடலாங்க. இதுக்கு நமக்கு உரல் தேவைப்படாதுங்க. பால் கவர் இருந்தால் போதும். அப்படி இல்லைனா ஆயில் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உரலில் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையுமே நம்ம எந்த அச்சில் போடணுனாலும் அந்த அச்சி போட்டுட்டு அதுலேயுமே நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. உங்களுக்காக நான் அதையுமே செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நான் இன்றைக்கி ஸ்டார் அச்சு போட்டிருக்கேன். இதில் நம்ம மாவை குடிச்சிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதுவுமே நமக்கு ஈஸியாக தாங்க இருக்கும். உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணுமோ நீங்கள் அந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அச்சிலையும் செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதுலேயுமே கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ வத்தல் எல்லாமே பிழிஞ்சு விட்ட பிறகு இதை நம்ம வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்று கீழே 3 நாள் வரைக்கும் காய வச்சு எடுத்தால் நல்லா காஞ்சி வந்துடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வெயில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வெயிலில் கூட வச்சுக்கலாங்க. நான் எங்கள் வீட்டு வாசலில் லைட்டாக வெயில் அடிச்சிச்சு, அந்த வெயிலில் வச்சுருந்தேன் பாருங்கள். எனக்கு ஒரே நாளில் காஞ்சிருச்சுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்குண்டு. இதே போல் நீங்கள் வெயிலில் வச்சா ஒரு நாளில் காஞ்சிரும். அப்படி இல்லை வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா 3 நாள் வரைக்குமே காஞ்சால் சூப்பராக இந்த மாதிரி காஞ்சிருங்க. இப்போ பாருங்கள் உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு சூப்பராக காஞ்சிருக்குன்னு. இப்போ சூப்பரான அவல் வத்தல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வரைக்குமே நம்ம ஸ்டவ்வே ஆன் பண்ணாமல் தான் இந்த வத்தல் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம பொரிக்கிறதுக்கு மட்டும்தாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி பொரிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இந்த வத்தலை போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. சூப்பராக நம்ம போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வருங்க. மாவு அரைக்காமல் கஷ்டப்படாமல் கை வலிக்க கிண்டாமல் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம அவல் வத்தல் போட்டு முடிச்சிட்டோங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாயில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும். எனக்கு வத்தல் போடலாம் நேரம் இல்லை, எங்கள் வீட்டில் வெயிலும் அவ்வளோவா வராது அப்படிங்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த அவல் வத்தலை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா மொறு மொறுன்னு இது எல்லா சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த அவல் வத்தல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பேச்சுலர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாங்க. இதை நீங்கள் செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வருஷம் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கெட்டே போகாது. நார்மல் வத்தல் மாதிரியே தாங்க இது இருக்கும்.
இருக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் 1 வருஷம் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.